வணக்கம், வெல்கம் டு கிராமத்து குக்கர். நான் உங்கள் மயில் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் மட்டன் சுக்கா வறுவல் வீட்லேயே சூப்பராக எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கிராமத்து குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு 1/2 கிலோ மட்டன் எடுத்து இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். முதல்ல குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலேயே நம்ம கழுவி எடுத்து வச்சு இந்த மட்டன் சேர்த்துக்கலாம். இந்த மட்டனில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், கல் உப்பு கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பரட்டிட்டு இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துனா போதும். இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 6 விசில் விட்டாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் சுக்கா செய்கிறதுக்கு பொடி அரைச்சிக்கலாம். நான் பாருங்கள் 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, 4 வரமிளகாய், 2 ஏலக்காய், கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். போதும், வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஆறிடுச்சு. இதை எடுத்து ஒரு ஜாரில் சேர்த்து பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வறுத்து வச்ச பொடி இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து சுக்காவை ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், சட்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ மட்டனுக்கு நான் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உளிச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதை எண்ணெயில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாயை இப்படி 2ஆக அறுத்து போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி நல்லா சுண்டி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். தண்ணி நல்லா சுண்டி வர வரைக்கும் மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பொடியை அதோட சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பரட்டி விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். பொடியை போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டால் போதும். அந்த பொடியோட பச்சை வாசனையும் போயிடும். தண்ணி நல்லா சுண்டி வந்துடும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டோம்னா போதும். 2 நிமிஷம் இந்த மாதிரி கிளறினோம்னா அந்த பொடியோட பச்சை வாசனையும் போய் சுக்கா வறுவல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மேலாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை. அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்துலேயே சுக்கா வறுவல் வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி. நீங்களும் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.